ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஒரே ஒரு நாள் தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாமே வந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கிடச்சிது. இந்த தோரணம், தாழம்பூ தோரணம் கட்டுறது, வாழை இலை, மாவிலை, அதுக்கப்புறம் கரும்பு, மக்காச்சோளம் எல்லாமே வந்து இங்கே கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வச்சு பொங்கல் ரொம்ப வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம். புது வீட்டில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி காலையில் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சன் வந்து ரைஸ் ஆகிறது நம்ம நல்லாவே பார்க்கலாம் இங்கே பால்கனிலேருந்து. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பொங்கலில் வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். எப்போவுமே பொங்கலுக்கு செய்யக்கூடிய சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறமா வந்து அந்த கதம்ப குழம்புன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து எண்ணெய்கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழம்பு வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு 2 விதமான காய்கறிகள் வந்து செஞ்சு ரொம்ப நல்லா போச்சு பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றது ரொம்ப வந்து கவர் பண்ணல. கொஞ்சம் சிம்பிளாக வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அந்த வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க. பெரும்பொங்கலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னா, காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது எல்லா வெஜிடபிள்ஸையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸை எடுத்து சமைக்கிறது தான். ஸோ அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நைட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய்கறி குழம்புக்கு தேவையான கருப்பு முக்கடலை, வெள்ளை முக்கடலை, காராமணி, அதுக்கப்புறம் வந்து மொச்சை, பச்சை பயிறு இது எல்லாமே வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன். இந்த வருஷம் கோலம் ரங்கோலி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூடவே தாழம்பூ தோரணம், மஞ்சள், வாழை இலை எல்லாமே வாங்கியாச்சு. இந்த வருஷம் 2 ஸ்பெஷல் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து கரெக்டாக சூரியன் வந்து உதிக்கும் போது கரெக்டாக பூஜை பண்ணுற மாதிரி கிழக்கு திசை பார்த்து வந்து பால்கனி அமைஞ்சிருக்கிறதால கரெக்டாக சூரியன் உதிக்கும் போது நம்ம வந்து அந்த பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரத்தில் தான் வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து மண் பானையில் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டு பொங்கப்பானை கோலம் இதுதான். முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து டைம் எடுத்து போட முடியல அப்படிங்கிறதால. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இட்லி, சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி பண்ணிவிட்டு உளுந்து வடை வந்து பண்ணியிருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது பொங்கப்பானை வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப கிச்சன் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கிற மூக்கடலை எல்லாத்தையும் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். அது கூட கொஞ்சமாக டர்மரிக், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். வெளியில் பூஜை பண்ணதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் தான் வந்து குழம்பும், அதுக்கப்புறம் எந்த பொங்கப்பானை வந்து வைக்க போகிறோமோ இல்லை எந்த அரிசி வந்து வச்சு படைக்கிறோமோ அந்த அரிசியில் கொஞ்சமோ இல்லை அந்த அரிசியே வந்து சேர்த்தோ வந்து பொங்கல் பண்ணணும். இந்தியாவில் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது வீட்டில் நிறைய காய் வந்து பண்ணுவாங்க. ஒரு 3-4 காய் வந்து சேர்த்து வைப்பாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒரு 2 காய் மட்டும்தான் வந்து பண்ண போகிறேன். அதிலே ஒரு சுண்டலும் ஒரு காய் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு சேர்த்து வந்து ஒரு காய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுண்டல் நிறைய வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தாளிச்சிடலாம். இந்த கதம்ப குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், கொஞ்சமாக வந்து முள்ளங்கி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி இந்த சுண்டல் எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ வேக வச்ச சுண்டல் சேர்த்துட்டு எண்ணெய், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து வதக்கி அதிலே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வேக வச்சு அதையும் இந்த சுண்டலோட சேர்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து சேர்த்தாச்சு. அதில் புது பானை வாங்கி அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பானையை வந்து கவுத்து வச்சு தண்ணியெல்லாம் நல்லா இருகினதுக்கப்புறமா மண் வாசம் இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சுட்டு மஞ்சள் வந்து கட்டி விட்டுட்டேன்.
இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மேக்ஸிமம் வந்து பானை உட்காராது. ஸோ அதனால தான் வந்து நான் பானை வந்து அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா மேக்ஸிமம் பானை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடியில் வந்து ஃப்ளாட்னால் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் ஸ்டாண்ட் வச்சுட்டேன். அதில் ஒரு டம்ளர் வந்து பால் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் பொங்கி வரும்போது அரிசி பருப்பு எல்லாமே வந்து சேர்த்துடலாம். முதல்ல வந்து பருப்பு வந்து சேர்த்துட்டேன். அது ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா வந்து அரிசியை வந்து சேர்த்தாச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து அதில் வெல்லம் வந்து சேர்க்கலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது தண்ணியோட லெவல் வந்து பார்த்துட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு பொங்கல் பொங்க போது எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கள். ஒடியா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நல்ல மாதிரி பொங்கலோ பொங்கல். வெல்லம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வெல்லம் போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கும் பொங்கல். இன்னொரு பக்கம் உளுந்து வடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து வெண்பொங்கல் வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து படைக்கிறது. அப்புறம் மசால் வடை பண்ணுறதுக்கும் வந்து பருப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஆனியன் சோம்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை எல்லாமே வந்து அது கூட சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் வந்து போட்டிருக்கேன். ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு வந்து போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதால. நம்ம ஊரில் வந்து போகினிக்கோ இல்லைன்னா மாட்டு பொங்கல்னிக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு படைப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரே நாள் வந்து பொங்கல் பண்ணுறதால பெரும்பொங்கல்னிக்கே வந்து ட்ரெஸ்ஸும் வந்து வச்சு படைச்சிடுவோம் சாமிக்கிட்ட. வெளியில் சூரிய நமஸ்காரம் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 குட்டி குட்டி இலை, அதில் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் ரைஸு கொஞ்சமாக கதம்ப குழம்பு 2 விதமான காய் அது கூடவே வடை எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அந்த இடத்துல பூஜை பண்ணி முடிச்சது. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பூஜை அறையில் வந்து எல்லாமே வச்சுருக்கேன். பாருங்கள், வெண்பொங்கல் அதில் தயிர் வாழைப்பழம் வெல்லம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அதில் கதம்ப குழம்பு அப்புறம் சுண்டல் அப்புறம் உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குலாம் சேர்த்து ஒரு காய் அப்புறம் உளுந்து வடை மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. பூஜை பண்ணி பொங்கலும் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங், டூ சப்ஸ்கிரைப், ஸ்டே டியூன்ட். Thank you. Bye.